जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं बोध गणादिसेवितं कवित्त जम्बो पलसार पक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सोमं आनंद संबोधं सोमार्क कृतशेखरं दक्षिणाभि अभिमुखं वन्दे दक्षिणामूर्तिमाश्रये உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள். ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய 12 ராசிகளுக்கான பலன்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், அதே போல் 27 நட்சத்திரம் 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ், ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள், சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்ம ராசிக்கு. ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும், ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் தொழில், திருமணம், வேலை, உடல்நிலை, மாணவ மாணவிகள், வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜூன் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள், அதாவது கொஞ்சம் இல்லை, அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க. மாணவ மாணவிகள் நிறையா கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேறு, சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வழிபாடுகள். ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம், சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள், நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது. சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீனராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்கும், அவ்வளோதான். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க. சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு 100% அப்படியே பழிக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜூன் மாதம்? பொதுவாக ஜூன் மாதம்னு எடுத்துக்கும் பொழுது கடகராசிக்கு முற்பாதியில் விட பிற்பாதி நல்லாயிருக்கும். முதல் 15 நாள் சிறப்பாக இருக்கார். நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சில மனசஞ்சலங்கள்லாம் மறையும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நிறைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் ரொம்ப முதல் 15 நாள் ரொம்ப கொஞ்சம் நிம்மதி இருக்காது அந்த அளவுக்கு. அடுத்த நிம்மதி நாள் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கடகராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கவும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள்லாம் செய்வீங்க.
அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு காலமாக இருக்கும். புதிய வியாபாரம், புதிய அடுத்தடுத்த சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பண முதலீடு செய்வதற்கு முன் சில நிறைய நல்ல ஆலோசனைகளை பெற்று அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நீதிமன்ற விஷயத்தில் தீர்த்து பேசிக்கொள்வது நல்லது. அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ், ஒரு பிரச்சனை வருதுன்னா கூப்பிட்டு பேசி இதுதான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும், என்னென்னங்கிறத முன்கூட்டியே சில விஷயங்கள்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிறது நல்லது. பிறரின் மூலம் சில நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. திருமணத்திற்கான ஒப்புதல், திருமணம் சம்பந்தமான சில விஷயங்கள், சுப செலவுகள் நிறையா வரும். ஒரு மனை வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு சுப செலவுக்கு நீங்கள் போய் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். சில பேர் வந்து பணி விஷயமாக வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் போகக்கூடிய சில பிரயாணங்கள்லாம் வரக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் நீங்கள் வந்து சக தொழிலாளர்கள், எல்லாம் நிறைய கூட்டு சேர்ந்து வியாபாரம்லாம் செய்கிறீங்களே, உங்களுக்கு பக்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்போ அந்த கடகராசின்னு வரும்போது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நல்லது. அதே போல் வேலை விஷயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவி மிகுந்த ஒற்றுமையுடன், ஈகோ இல்லாமல் ஒற்றுமையுடன் இருப்பது நல்லது. சின்ன சின்ன சண்டை பெரிய சண்டையில் போய் முடியும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஒரு முற்பகுதியில் விட பிற்பகுதி ஏதாவது கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்குறீங்களா, வாங்குறீங்களா, கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வராது. கொஞ்சம் பார்த்து கொடுங்க, எப்படி என்ன ஆள் என்னன்றதை பார்த்து செய்யுங்க. கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் குறையும். நோய் சம்மந்தப்பட்டது அதிகரிக்கும். உடல்நிலை பாதிப்பு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் உடல்நிலை ரொம்ப கொஞ்சம் படுத்தும். உடல்நிலையில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நேரத்துக்கு என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்றது நல்லது. ஆயுர்வேத மருந்தெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரம் கடகராசியாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் கடகராசியாக இருக்கட்டும், பெண்கள் உங்களுடைய பர்ஸு, உங்களுடைய பண விஷயம், நகை விஷயம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கூட அந்த பொருள் உங்களை விட்டு போயிடும். ஸோ கவனமாக ஜூன் மாதத்தில் இருந்துக்கோங்க. என்ன எப்போ என்ன இது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஜென்ரலாக வண்டியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த நாய் துரத்திண்டு வர்றது, கடிக்கிறது, கீழே விழுறது, இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க வண்டியில் போகிறது வரதெல்லாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசி பொறுத்தளவுக்கு பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும். பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு, ஹேரம்ப கணபதி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உபாசனா தெய்வம் என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி நெம்மேலியில் இருக்க, காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்க, அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி கோயிலில் அம்பாள் இருக்கா இல்லையா, அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் நல்ல சுபமாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதில் என்னென்ன, இந்த சுப விரயம் அப்படின்னு வரும்போது சுப செலவுகளாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது ரெண்டு விஷயம் வரும். ஒன்று வந்து விரயத்தை நோக்கின அசுப செலவாக இருக்கும். ஆக்சிடென்ட், விபத்தாடுது, அது மூலமாக மருத்துவ செலவு அதிகரிக்கிறதுங்கிறது ஒன்று. சுபமாக செலவு பண்ணுறதுங்கிறது ஒன்று. சுபமாக செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். சுபமாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப செலவு குறையும். கூடியமான வரைக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு முழு பூசணிக்காய் தானம் கொடுப்பது ஆனி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பிரதோஷத்தில் என்ன பண்ணுங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு. உங்கள் கையினால் பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். பசும்பால் அபிஷேகம் மிக சிறப்பானதாக இருக்கும். நந்தியம் பெருமானுக்கும் பண்ணுங்கள். அதே போல் சிவபெருமானுக்கும் பால் அபிஷேகம் உங்கள் கையினால் கொடுத்து பண்ண சொல்லுங்கள். உங்கள் கையினால் அந்த பாலை கையில் கொடுத்து பிரித்து கொடுத்து பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாக ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கடகராசிக்கு எச்சரிக்கையான மாதமாக இருக்கணும். எதுலேயும் அகலக்கால் வச்சு போய் கஷ்டப்பட்டு, ஏற்கனவே கடகராசிக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெரியவங்க கிட்டலாம் வண்டி கொடுத்து சும்மாவே போவா அப்படின்லாம் சொல்கிற சில விஷயங்கள்லாம் வேண்டாம். எங்கே தவிர்க்கணுமோ அவங்க தவிர்க்கிறது நல்லது. எங்கே எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செய்கிறது நல்லது. சரிங்களா? சுபம்.